தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குறிஞ்சி மிஸ்டிக் செல்வமையோட டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்கள் 2024-2025 ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள். வரக்கூடிய 1/5/2024 குருவானது மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு வருது. அப்படி மாறக்கூடிய குருனால் கன்னிராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கன்னிராசி அப்படின்னா புதன் ஆதிக்கமுடைய ராசி. அதோட நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தரம் 2, 3, 4, அப்புறம் அஸ்தம் 1 to 4, அப்புறம் சித்திரை 1, 2. இதுதான் பொதுவாக கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு குரு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டிற்கு வருகிறது. இந்த ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வருகிறது. இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி என்பது கன்னிராசிக்கு நன்மை. இந்த குரு மாறுவது கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய நிலைமை கொடுக்கும், ஒரு தென்றல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கன்னிராசியில் தான் கேது இருக்குது, ஜென்ம கேது அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜென்மக்கேது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. ஜென்மக்கேது கன்னிராசிக்காரங்களை பாடாப்படுத்தும். குறிப்பாக பண இழப்புகளை செய்யும். மெடிக்கல் ரீதியான செலவு, கொடுத்த இடத்துல பணம் வராது, என்ன சொல்கிறது, ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை செய்யும். விபத்துக்கள், அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கன்னிராசி செய்யும். இந்த குரு பார்வை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சினால் வருது. கன்னிராசி குரு பார்க்குது. அதனால் இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய வருகையானது கன்னிராசிக்கு ஒரு கெட்டதிலும் நல்லது. எனக்கு தெரிய அப்படி தான் நான் சொல்லுவேன். இந்த குரு பார்வையின் மூலமாக ஒரு கெடுபலன்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல பலன்கள் ஒரு 70% இருக்கும், கெடுபலன்கள் 30% இருக்கும். இல்லைன்னா இன்னொரு 20% கூட தான் இருக்கும். அது இப்போ குறையுது இந்த குரு பார்வையினால். கன்னிராசிக்கு இது நல்லது. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், புதிய வாகன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேலை கிடைக்காம கூடியவர்களால் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும். குடும்பத்தில் பிரிந்து போன உறவுகள், அண்ணன் தம்பி, சகோதர சகோதரிகள், இவங்களோட மீண்டும் அந்த இணக்கமான உறவை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய கடன்களில் கொஞ்சம் அடைக்க வைக்கும். எல்லாமே பாருங்கள், ஓரளவு நல்லா தான் அந்த குருவினுடைய பார்வையினால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அதனால் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கன்னிராசிக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா தான் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, இந்த பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அது உடனே சரியாயிடும். நிலைவருக்கு ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸ் விவரங்கள் இருக்கும். கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா அந்த நேரத்தில் சீக்கிரமாக அது சால்வ் ஆகி போயிடும். அந்த பிரச்சனைகள் விடுபட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம். சரியா? வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு காரியங்கள் கைகூடும். சரியா? இசைக்கலைஞர்கள், அது மாதிரி பின்னணி பாடகர்கள், சினிமாவில் கதை வசனா கர்த்தா தொழில் பார்க்கக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் இதில் பண்ணக்கூடியவங்க, கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஆடிட்டிங், பேங்க் வேலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் நல்ல முன்னேற்றமாக இருக்கும், உயர்வாக இருக்கும். தொழிலில் மேலும் 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 வளர்ச்சியும் முன்னேற்றமாக இருக்கும். டீச்சிங் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லா இருக்கும். திருமண புரோக்கர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய இந்த புரோக்கர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமாக உயர்வாக இருக்கும். சரியா? அதனால் இந்த கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு நல்ல குரு பயிற்சி தான். ஏன்னா கெடுபலன் குறையுது. சரியா? ஆனாலும் கெடுபலன்கள் உண்டு கேதுவினால். நீங்கள் கட்டாயமாக விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் டெய்லி படிக்கலாம், விநாயகர் வழிபாடு ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. அருகம்புல் மாலை, அப்புறம் கதம்பு மாலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை என்ன செய்யலாம், விநாயகருக்கு போட்டு ரெகுலராக அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரலாம். சிதறுகாய் தேங்காய் போடலாம். யானைக்கு உணவு கொடுக்குற அவல் பொரி, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு உண்டான என்ன செய்யும், அந்த வேகத்தை குறைக்கும். கணபதி வழிபாடு பண்ணாலே போதும். சரிங்களா? குறிப்பாக குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு கொடுப்பது. குளத்தில் உள்ள மீன்கள், கால்வா, கம்மா, ஆறு, இதில் மீன்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே வாங்க.
இது வந்து கன்னி ராசிக்கு ஒரு பெரிய பரிகாரமாக இந்த குரு பயிற்சியில் இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து எங்களுடைய டிவி சேனலை பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.